வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று மாநிலங்களவை கூடியதும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு முறைகேடு பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இதே பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், குறிப்பாக பெண் குழந்தைகள் கல்வி பயில்வது அதிகரித்துள்ளதாக கூறினார். பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 13,000த்திற்கும் மேற்பட்ட PM ஸ்ரீ பள்ளிகள் செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாதது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், சட்ட வல்லுநர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இன்று சென்னையில் இந்த வாணிபக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். 2036 விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 1.5 ட்ரில்லியன் அச்சீவ்மெண்ட் பண்ணுறது தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட தொழில் மையம் மூலமாக பெனிஃபிஷரிஸை போய் பார்த்து விசிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்தராக அவங்களுக்கு அது தேவைப்படக்கூடிய எக்ஸ்பென்ஷனுக்காகவும் அவங்ககிட்ட அவங்களோட கிரீவன்சஸை கேட்டு ஃபர்தராக அதில் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த 1.5 ட்ரில்லியன் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது மைக்ரோ லெவலில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாவோ இல்லை மீடியம் ஸ்கேலாக போகும்போது தான் அந்த அச்சீவ்மெண்ட்டை நம்ம அடைய முடியும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு $100 பில்லியன் மட்டும் தான் நம்ம இப்போ அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை ஒரு $450 to $500 பில்லியன் அச்சீவ்மெண்ட் கொண்டு வரும்போது தான், ஏன்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் ஜிடிபியில் 30% MSME டிபார்ட்மெண்ட் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம MSME டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்தியா லெவலில் செகண்ட் பிளேஸில் நம்ம இருக்கிறோம். ஸோ அது வரக்கூடிய காலங்களில் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணி அது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றதுக்கு நம்ம அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக முன்னெடுப்போம். திமுகவைச் சேர்ந்த விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் திமுகவைச் சேர்ந்தவர்களை தவேக அரசு கைது செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இது ஜனநாயக பண்புகளுக்கு எதிரானது என்றும் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவினை மீறி கர்நாடக அரசு இதுபோன்று செயல்படுவது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளதாக வெளியான செய்திகளை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது.
பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும் போது முறையான சீருடை அணிந்து செல்லவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை அனுப்புமாறு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு S.M. சுப்பிரமணியம், திரு செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த சுற்றறிக்கையை 4 வாரங்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் இலவச பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த மையத்தின் இயக்குநர் திரு உமாபதி கூறியுள்ளார். இன்று இம்மையத்தில் ஓட்டுநர் பயிற்சி முகாம் தொடக்க விழாவில் பங்கேற்ற பின்னர் எமது செய்தியாளரிடம் அவர் பேசினார். இந்த பயிற்சி மையம் கிராமப்புற பெண்கள், இளைஞர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் LMV பயிற்சி இலவசமாக வழங்கப்படுகிறது. இதில் ஆண்கள், பெண்கள் இருபாலருக்கும் சேர்த்து 30 நபர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சியில் அவர்களுக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுக்கப்படுகிறது LMV வெஹிக்கிளுக்கு. அதோடு அவர்களுக்கு பேட்ச் எடுத்து கொடுத்து அவர்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்காக வங்கிகள் மூலமாக முத்ரா கடன், PMGP கடன் போன்ற கடன்களை அவர்களை பெற்று தொழில்களை உடனடியாக தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மையம் முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. வரும் புதன்கிழமை அன்று கைவினை கலைஞர்கள் செய்கின்ற கைவினை பயிற்சியாக பெண்களுக்கு அந்த ஆரி ஒர்க் பயிற்சி 30 நாட்கள் பயிற்சி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. இந்த பயிற்சியில் பங்கேற்பது தங்களுக்கு பெரிதும் பலனளிக்கும் என்று பயனாளிகள் தெரிவித்தனர். என் பேர் கனிமொழி. இந்தியன் பேங்க் மூலியமா டிரைவிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல 30 பேர் இருக்கும். 30 பேர்ல 15 பேர் லேடிஸ் இருக்கும். ஜென்ட்ஸ் மட்டுமே டிரைவிங் போயிட்டு அவங்க தொழில் தொடங்கலாம் அப்படின்றதுல நாங்க லேடிஸும் சுய வேலை வாய்ப்பு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கலந்துட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்தியன் பேங்க்குக்கும் நம்ம மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என்னுடைய பேரு நரேஷ். இந்தியன் பேங்க்ல டிரைவிங் கிளாஸ் வந்துட்டு இருக்கேன். 1 month கோர்ஸ். டிரைவிங் லைசன்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. மாவட்டச் செய்திகள். தென்காசியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாமினை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று பார்வையிட்டார். தூத்துக்குடியில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பனிமய மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ராஜ் சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும், ஆரியவீர் தேவன், யுஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பியா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். உலன்பட்டார் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஷர்தக் ஆர்யா மற்றும் யஷாந்த் மாலிக் வெற்றி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.